வீட்டுக்கு வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா சொன்னபடி? வேற என்ன கூப்பிடல ஒன்ன கூப்பிடல ஆவராளி சொல்லுங்க. நேற்று சாயங்காலம் பிறந்தோம் எல்லாரும் வீட்டுக்கு வந்து சத்தம் கழிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு போகணும். எம்மா ஆமா எங்க போறோம்? எங்க ரெண்டத்தையும் கூட்டு வந்துட்டா? எங்க போறோன்னே சொல்லாம கூட்டு போறா. ஏக்க என்ன உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க சொல்லலையா? சொல்றனைக்கு சொன்னா நேத்தே சொன்னா வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாள்வே. அப்பதே ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாள்வே. பொறுமையா சொல்லுவோம்னா இன்னும் சொல்லலை. எம்மா சொல்லுமா எங்கம்மா கூட்டு போறா? எல்லாரும் வந்திருக்காவே நம்ம எங்கம்மா போறோம்? அடியே ருக்கு, எல்லாரும் பொங்கலுக்கு துணி எடுக்க போறோம் திருச்செந்தூருக்கு. எம்மா நீ சரியான ஆளுமா? ஏமா நேத்தே சொல்லவில்ல? எம்மா அங்கே போயிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம்மா துணி எடுத்துட்டு. எம்மா ஆமாம்மா நம்ம துணி எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவோம். துணி எடுத்துக்கிடுவோம் அக்கா. அக்கறம் நேரம் இருந்தால் கோயிலுக்கு போவோம். இல்லைன்னா புது வருஷம் பிறக்கும்ல அன்னைக்கு போவோம். சரியா பிள்ளைங்களா? ஆமாக்கா ஆமாக்கா துணி எடுக்கிறதுக்கே எப்படியும் சாயந்தரம் ஆயிரம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை பிடிச்சி இங்கே வர்றதுக்கு எப்படியும் நைட் ஆயிரும். நம்ம வேணால் கோயிலுக்கு வேணால் புது வருஷம் பிறக்கும்ல அன்னைக்கு போவோம் எல்லாரும். எம்மா எனக்கு பொம்மை போட்ட துணி வாங்கி தருவியா? திருசா குட்டிக்கு நல்ல பொம்மை போட்ட துணியா வாங்கிடலாம். சரியா? அழக்கூடாது அழக்கூடாது திருசா குட்டி. எவ்வளவு நேரம் ஆகுது? பஸ் எப்போ வரும்? 10:30க்கு பஸ் எத்தனை மணிக்கு? ஆமா பழக்கூட்டத்துல இந்த பஸ் வரதே மறந்துட்டோம் பத்தியா? ஏன் நெட்டவள்ளி வாங்கின எங்கேயும் பஸ் வருதா பாரு. எந்த பஸ் இருந்தாலும் ஏறுவோம். ஃப்ரீயா வருதா இல்லைன்னா கூட்டமா வருதா தெரியல. நீ பாரு பஸ் வருதான்னு. ஏக்க இன்னும் பஸ் வர்றதை காணுமே. எப்போ வருதோ தெரியலையே. காலையில எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா? ஏக்கி எல்லாருக்கும் கொதவள வரைக்கும் சோத்த போட்டு தான் கூட்டு வந்திருக்கு. நீ பஸ் வருதான்னு பாரு பஸ்டி. ஏக்கா பஸ் வந்துட்டு ஓடியாங்க ஓடியாங்க. என்ன கூட்டமா வருது பாருங்க. சீக்கிரம் வந்து ஏறுங்க, அப்பதான் இடம் கிடைக்கும். ஏன் பாவி மோவன் என்ன கூட்டத்தை அள்ளி போட்டு கொண்டு வரான்? இந்த பிள்ளைகளுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமா? எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கு. என்ன செய்ய? இது இடம் கிடைக்கும்க்கா. இடம் கிடைக்கலன்னா நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் மடியில் வச்சுக்கலாம். வாங்க போவோம். இவன் யாருமா இந்த குழந்தை? இந்த குழந்தையோட அம்மா எங்கம்மா இருக்கே? தூக்குங்கம்மா. வண்டி ஓட்ட முடியாம இங்க கொண்டு விட்டுருக்கியம்மா. வண்டி ஓட்டுற இடத்துக்குள்ள ஸ்டேரிங்ல கொண்டு விட்டுருக்கிய. அப்ப நான் என்னனிமா வண்டி ஓட்டுவேன்? இந்த மாமா என்ன திட்டுது? ஏப்பா என் தம்பி என் குழந்தை தான்ப்பா. கொஞ்சம் அங்க இருக்கட்டும். பஸ் கூட்டமா இருக்குல்ல, இருக்க இடம் இல்லப்பா. சின்ன பிள்ளை தானப்பா, பக்கத்துல வச்சுக்க கொஞ்சம். ஏம்மா பஸ் கூட்டமா இருக்குன்னு தெரியுதுலம்மா. கொஞ்சம் பொறுத்து அடுத்த பஸ்ல வந்தானம்மா. புரியணுன்னு எல்லாரும் ஏறியம்மா பஸ்ல. இந்த குழந்தைய தூக்குங்கம்மா. டிரைவர் எப்படி வண்டி ஓட்டுவாரு? அம்மா இந்த முட்டை கண்ணனை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. போ சொல்லுங்க. ஏப்பா கண்ட்ரக்டர் தம்பி அந்த பிள்ளை தான் பயப்படுதுல. நீ பின்னாடி போப்பா. பொம்பளையில் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன டிக்கெட் எடுக்கிற வேலை? பின்னாடி போய் இருந்த வேலையை பாரு போப்பா. நீங்க எல்லாரும் எந்த ஊருக்குமா போனோம்? இப்ப கண்ட்ரக்டர் தம்பி திருச்செந்தூர்ல ஏதாவது நல்ல துணி கடையா இருந்தா அந்த துணி கடை முன்னாடி இறக்கி விட்டுரு. சரியா? அம்மா துணி கிடைக்காம போறிய திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவோமா? நீங்க என்னன்னையும் போங்க. உங்களுக்கு துணி கடை இறக்கி விட்றதுக்கு தான் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து இறக்கி வச்சிருக்காவளோ. நல்ல கொண்டே பாருங்களா ஜிலேபி கொண்டே. அவன் கடக்கா முட்டை கண்ணி. பேதில போவான். என்ன வேகமா போறான். ஒரு கடக்கண்ணியே காண விடுதா? என்ன வேகமா போறான். போற போக்குல போயிருவான் போல. நெட்டவெளி இருக்கியா பஸ்ல? சத்தமே இல்லாம இருக்கா? அமைதியா இருக்கா? ஏக்கா இங்கதான் இருக்கேன். இருக்க இடம் இல்லை பத்திலா. அதான் பின்னாடி வந்து கிடைக்கேன். அதான் அமைதியா இருக்கேன். இங்கே எல்லா ஆட்களும் புதுசா இருக்கு பத்திலா. ஒரே கூட்டமா இருக்கு. நசு நசுன்னு இருக்கு. எப்போ இறங்குவோன் இருக்கு. அம்மா திருச்செந்தூர் வரப்போது எல்லாரும் இறங்குறதுக்கு ரெடியா இருந்துடுங்க. இந்த கோஸ்டியெல்லாம் எப்படியாவது இறக்கி விட்டுறணும். அம்மா திரும்ப வீட்டுக்கு வரச்சு அந்த முட்டை கண்ணி பஸ்ல ஏறக்கூடாது. வேற ஏதாவது பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடணும். கிண்டல் அடிக்காம கிண்டல். ஜிலேபி கொண்டாமல ஜிலேபி. இனிமே எங்கேயாவது தனியாக மாட்டிட்டு கையில் அப்ப இருக்கு. பரவாயில்லையே முட்டை கண்ணி கொஞ்சம் கோவக்காரனா இருந்தாலும் துணி கடை முன்னாடி வந்து இறக்கி விட்டு போயிட்டான். இப்போ ஆமா அந்த கடையை பார்க்கவே நல்ல கடை மாதிரி தான் இருக்கு. இங்கனே துணி எடுத்துருவோம் எல்லாருக்கும். அம்மா எனக்கு பொம்மை போட்ட துணிமா. திருசக்குட்டி பொம்மை போட்ட துணி எடுப்போன்னே அழக்கூடாது. மூக்கெல்லாம் சிந்தக்கூடாது. சரியா? நல்ல பிள்ளையா இருக்கணும். வாங்கக்கி உள்ள போவோம் எல்லாரும். வாங்கம்மா வாங்க. யாருக்கு துணி எடுக்கணும்? எல்லாருக்கும் துணி எடுத்து போட்டுருவா. காமிக்கவா? முதல்ல ஒவ்வொருத்தருக்கா துணி எடுத்துக்கிடுவோம். சரியா? முதல்ல நம்ம திருசாக்குட்டிக்கு துணி எடுத்துக்கிடுவோம். அந்த இருக்க உங்களுக்கு எங்கெல்லாம் போய் பார்க்கணுமோ என்னென்ன துணி எடுக்கணுமோ போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. முதல்ல திருசாக்குட்டிக்கு எடுத்துக்கிடுவோம். அம்மா அப்போ நானும் ருக்கும் பூ மாதிரி எல்லாரும் போய் சுற்றி பார்த்துட்டு வாரோம். நீங்கள் ஃபஸ்ட்டு துணி எடுங்க. சரி பிள்ளைகள பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னென்ன துணி வேணுமோ பார்த்து வைங்க. அம்மா வந்து எடுக்க வரேன். சரியா? ஒவ்வொருத்தருக்கா. ஏம்மா இந்த சின்ன பிள்ளைக்கு எடுக்கணும். எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து போடுறேன். அண்ணாச்சியோ எங்க திருசாக்குட்டிக்கு நல்ல பொம்மை போட்ட கவுன் மாதிரி காட்டுங்க. ஏம்மா இந்த மாதிரி ஓகேவான்னு பாருங்க. அம்மா எனக்கு பொம்மை போட்டதான் வேணும். அண்ணாச்சியோ நல்ல பொம்மை போட்டதான் எடுத்து காட்டுங்க திருசக்குட்டிக்கு. என்னம்மா சொல்றிய? பொம்மை போட்டதான் இப்ப எல்லாம் இந்த மாதிரி தானே வருது. பொம்மை போட்டதான் எங்க போய் தேடுவேன். இருங்க பாக்குறேன் இருக்கான்னு. ஆமா அண்ணாச்சி பாருங்க. காலையில இருந்து அந்த பிள்ளை பொம்மை போட்டதான் வேணும்னு அழுதுட்டு தெரியுது. இந்த பொம்மை போட்டது இருந்தா கொடுங்க. அந்த பிள்ளை சந்தோஷப்படும். ஏம்மா இது ஓகேவான்னு பாருங்க. மிக்கி மவுஸ் படம் போட்டிருக்கு. இதுவும் ஒரு பொம்மை தான். எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு இதே வாங்கிட்டாங்க. சரி அண்ணாச்சி அப்ப இதுவே இருக்கட்டும். இது பில்லு போட்டுருங்க. மற்ற பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு வாரோம். சின்ன பொண்ணு நீ என்ன துணி எடுக்க போறா? நான் என்ன எடுத்தா உனக்கு என்ன? நீ உனக்கு பிடிச்சது எடு. நான் எனக்கு பிடிச்சது எடுக்கேன். எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்கா நீ என்ன துணி எடுக்கான்னு?
நம்ம ரெண்டும் சேமா போடுவோமே, அதான் கேட்டேன். சொல்லுவே என்ன துணி எடுக்க போறா? சரி நம்ம ரெண்டும் லெஹங்கா எடுப்போமா? அம்மா வரட்டும், அம்மாட்ட கேட்டுட்டு எடுப்போம் சரியா? ஏம்மா அந்த பிள்ளை இங்கே தான் நிற்கிய பிள்ளைகளை முடிவு பண்ணிட்டுல உங்களுக்கு என்ன துணி வேணும்ட்டு இங்கே வச்சு நல்லா அளவுலாம் பார்த்து எடுத்துடுங்க. வர அது சரியில்லை இது சரியில்லை வீட்டில் வந்து அழுதுட்டு நிற்காதீங்க சொல்லிட்டேன். எம்மா எங்கள் ரெண்டுக்கும் லெஹங்கா எடுத்து கொடுமா. என்னடி லெஹங்காவா? அது யாருக்காரு லெஹங்காவா? என்ன துணி நான் கேள்விப்பட்டதே இல்லை. வாங்கம்மா வாங்க, என்ன துணி பார்க்கணும் உங்களுக்கு? எம்மா லெஹங்கா எடுப்போம்மா, அது நல்லா இருக்கும்மா. இந்த இப்போ கடையில் எல்லா ஆம்பளை பையனோட தான் துணி எடுக்க போட்டிருக்காங்க. என்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஆம்பளை தான் போட்டிருக்கு, பெரிய பிள்ளைகளுக்கு ஆம்பளை தான் போட்டிருக்கு. ஏ தம்பி அந்த லெஹங்காவா ஏதோ ஒரு கால் கேக்கால் வந்து கால் துணி எடுத்து போடுங்க. ஏக்கா லெஹங்காலாம் ஸ்டாக் இல்லை பார்த்துடுங்க, முடிஞ்சிட்டு பார்த்துடுங்க. நாளைக்கு தான் லோடு வரும், நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிடுறீங்களா? ஏன் நெட்டவள்ளி இவன் என்ன சொல்கிறான்? நாளைக்கு தான் வரும்னு சொல்கிறான். அப்போ நாளைக்கு ஒரு நாள் வந்து வரதான் செய்யணுமா? திருச்செந்தூருக்கு இந்த பிள்ளைகிட்ட வேறு துணி எடுங்கன்னு சொன்னாலும் கேட்காதோட என்ன செய்ய? அப்போ நாளைக்கு வருவோமோ? இக்கா ஆமாம், அப்போ போயிட்டு நாளைக்கு வருவோம். எனக்கும் 2-3 துணிலாம் எடுக்கணுருக்கு பார்த்துடுங்க. இப்போ கையில் பைசா கொஞ்சோட தான் இருக்குது. அப்போ நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோமா? சரிக்கி அப்போ போயிட்டு நாளைக்கு வருவோம். எப்போ தம்பி இந்த ஊதாப்பு கலரில் வந்தோன்னா எடுத்து வச்சுக்க சரியா? நாளைக்கு வரோம், நாளைக்கு வந்து வாங்கிடுறோம். அம்மா இன்னும் இந்த ஊதாப்பு கலரை உடையே மாட்டான். சரிக்கி அப்போ நம்ம நாளைக்கு இந்த திருசா குட்டியெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நம்ம மீதி எல்லாரும் வருவோம் துணி எடுக்கிறதுக்கு சரியா? சரி உள்ள எங்கே போனாலும் தெரியல. போன் போட்டு வரைப்போம்மா, நேராக பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுவோம். பிந்தி போனால் பஸ் கிடைக்காது. ஏக்கி மீனாட்சி எங்கே இருக்கியே? கீழையா? சரி சரி. பில்லு பட்டியலா? சரி சரி. இங்கே உள்ளுக்கு ஏதாவது லெஹங்காலாமே அந்த கால் ஒன்றும் கிடைக்கல. சரி நாளைக்கு வருவோனே. இருங்க நாங்கள் வந்துடுறோம், சேர்ந்து போயிடுவோம். ஏக்கா அப்போ நாளைக்கு நம்ம வரச்சில் எனக்கு 2 நைட்டியும் எடுத்துகிட்டு போயிடுவோம்க்கா. பேண்ட் போட்டுட்டு நைட்டு ஒரே தூங்கியும் இல்லை, நல்ல தூக்கமும் வரல, ஒரே கொசுக்கடி. சரிக்கி யார் யாருக்கு என்ன வேணுமோ நாளைக்கு வந்து வாங்கிடுவோம் சரியா? இப்போ முதல் வீட்டுக்கு போவோம் வாங்க, இருட்டு வந்து வீட்டுக்கு போய் சேருவோம். இந்த பிள்ளைகளை தண்ணி எடுக்க எழுப்பிட்டாலும் ஒரு பிள்ளைகளும் எந்திக்குதா காலையிலேயே? இந்த தண்ணியை பிடிச்சி வைப்போன்ட்டு காலையில் தான் தண்ணி வரும். நம்ம தான் போய் சாவு வந்துருக்கு, நம்ம தான் தண்ணி எடுக்கின்றதுக்கு. வயசான காலத்தில் இந்த பிள்ளைகள் நமக்கு உதவி செய்தான்னு பாரு. சரி கொஞ்சம் சீக்கிரமாக போவோம். கடைசியில் போனால் லைனில் பின்னாடி நிற்கணும், அப்புறம் நமக்கு தண்ணியே அம்படாது. நினச்சேன் தண்ணி அப்போதே விட்டுருப்பான், நமக்கு முன்னாடி யாராவது பிடிச்சிட்டு நிற்பாவும் நினச்சேன். அதுமாதிரி கரெக்டாக இருக்குது. அவள் வந்து முன்னாடி நின்று பிடிச்சிட்டே நிற்கா. பத்திராளிக்கோ இப்போ தான் முடிச்சு வாரியலோ தண்ணி அப்போதேச்சு விட்றான். பிள்ளைகளை காலையிலே எழுப்பி விட்டு தண்ணி எடுங்க பிள்ளைகள்லாம் சொன்னால் எந்த பிள்ளைகள் எந்திக்குது? நம்ம காலத்தில் எப்படியா விடிய வரதே தூங்கணும், இந்த பிள்ளைகள் தான் இப்படி புதுசாக தூங்குதுவேன். சரி விடுங்கக்கா, சின்ன பிள்ளைகள்னா அப்படி தான் இருக்கும். சரி நீ ஒரு கூட பைப்பில் வச்சிருக்கால, அடுத்த கூட எனக்கு தானே. பத்திராளிக்கோ எங்கள் வீட்டுக்கு விருந்தலுக்கு வந்திருக்க பார்த்துடுங்க, எங்கள் ஒரு குடம் பத்தாது, அதனால இந்த ஒரு குடத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கிறேன். இன்னைக்கு ஏன் எப்படி பண்ணுறியே? ஆளுக்கு ஒரு குடம் கணக்கு தானே இப்போ தண்ணி வரும். நீ 2 குடம் பிடிச்சிட்டானா அப்போ எனக்கு தண்ணி வராதுல்ல. பத்திராளியாக்கோ என் வீட்டுக்கு விருந்தலுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறேன்ல, அன்றைக்கி ஒரு நாளும் விட்டு கொடுங்கக்கா. ஒரு குடம் தண்ணி எனக்கு பத்தாது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் 2 குடம் பிடிச்சிக்கிறேன். இந்த விடுற தண்ணி விழுவலுக்கே பத்தாது. போகிறேன் நான் அந்த கணத்தடியில் போய் தண்ணி இறச்சிக்கிறேன், நீயே பிடிச்சி தொலை அந்த தண்ணியை. இன்னும் நம்ம பத்திராளியாக்கோ இன்றைக்கி ரொம்ப கோவத்தில் போகிறாவ. இது என்ன செலவலாக இருக்குது, நமக்கு கிணத்துல தண்ணி இறைச்சும் பழக்கம் இல்லையே. நம்ம கிணத்துல தண்ணி இறைக்கச்சில் உள்ளே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது? இந்த பிள்ளைகளை துணைக்கு கூட்ட வருதுவலா, நல்லா தூங்குதுவா 8 மணி வேற. பத்திராளியக்கா கணத்தடி பக்கத்தில் என்ன பண்ணுறிய? நெட்டவள்ளி நீயா? நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கா. ஒரு குடம் தண்ணி இறைச்சி குடிக்கி. எனக்கு முன்ன பின்ன தண்ணி இறைச்சி பறக்கம் இல்லையே, நான் எப்படி எனக்கு இறைக்க தெரியாதே, எப்படின்னு சொல்லி விடுங்க, நான் உங்களுக்கு இறைச்சி தரேன். எப்படி நல்ல வேலை ஒரு ஆள் கிடச்சிக்கிட்டு. நெட்டவள்ளி நல்லா வளர்ந்த பிள்ளை, நல்லா இறைச்சி தண்ணி ஊற்றிடுவா. பத்திராளியாக்கோ கணத்துல ஆளா இருக்கான்னு எட்டி பார்ப்போமா? கணத்துக்குள்ளே எட்டி பார்க்கன்னு உள்ள விழுந்து செத்துறாதே, ஒன்று தூக்கக்கு என்னால ஏழாது. ஒரு நான் ஒன்று ஓடி போய் 4 ஆட்களை கூட்டுறதுக்குள்ள நீ தண்ணிக்குள்ள ஆந்து போயிருவா. பத்திராளியாக்கோ நான் விழ மாட்டேன் பார்த்துடுங்க, விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீச்சல் தெரியும். பரவாயில்லையே, நீச்சல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. தண்ணி ரொம்ப ஆழமா கிடக்கு. எப்படி என்ன மேலே ஏறிட்டா? தண்ணி இருக்கான்னு கீழே நின்று பார்த்தா தெரியாதா? அந்த கணத்து மேலே ஏறி நின்று தான் பார்க்கணுமோ, உள்ள விழுந்துடாதே. பத்திராளியாக்கா பயப்படாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ பத்திராளியாக்கா பிடிங்க பிடிங்க பிடிங்க, உள்ள போறேன் பிடிங்க. ஐயோ நெட்டவள்ளி உள்ள விழுந்துட்டாளா? சொன்னேன் பாவி மோவ, உள்ள விழுந்துட்டாளே. கணத்து மேலே ஏறாதேன்னு சொன்னேன், உள்ள விழுந்துட்டாளே. என்ன போய் யாரை போய் கூட்டுருவேன், எங்கே போய் ஓடி போய் பார்ப்பேன். ஏக்கு நெட்டவள்ளி இருக்கியா இல்லையா? இந்த பிள்ளைய ஒரு சொல்லி கேட்க மாட்டேக்கே. எப்போ பார்த்தாலும் குரங்கு சேட்டை பண்ணிட்டாலே. இது நம்மளை கொலைகேஸில் மாட்டி விடுறதே இந்த பிள்ளைக்கு வேலையாக போச்சு. கண்டு கட்டு துரத்து வரைக்கும் நெட்டவள்ளியை காணுமே, உள்ள ஆந்துட்டாளோ? நீச்சல் தெரியும் சொன்னாலே சும்மா சொல்லியிருப்பாளோ? ஐயோ ஓடியாங்க நெட்டவள்ளி கடத்துட்டு விழுந்துட்டா. ஓடியாங்க காப்பாத்துங்க. ஐயோ பிள்ளைய ஆளையே காணுமே, உள்ள ஆந்துட்டாளோ? ஓடியாங்க இந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வரமாட்டாவளே. ஓடியாங்க. பத்திராளியாக்கா என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கே? எதுக்கு இந்த கடத்துக்குள்ள இவ்வளோ பேர் எட்டி பார்த்துட்டு இருக்காவே? ஏகி சரோஜா, நெட்டவள்ளி தண்ணி இறைச்சி தரேன் வந்த பத்துக்க. நான் சொல்ல கேட்காம இந்த பிள்ளை கடத்து மேலே ஏறிந்து விளையாடிச்சு உள்ள விழுந்துட்டுக்கி. இக்க என்ன சொல்லுதியே? நம்ம நெட்டவள்ளியா? அவள் ஒரே இப்பதான் குரங்கு சேட்டை பண்ணிட்டு அலைவா. இக்க ஆமைக்கு இப்போ என்ன பண்றது? இந்த பிள்ளையால பத்தி ஒரே செலவலா இருக்கு, ஒரே நம்மள கொலகேஸ்ல இழுத்து விட்டு பெரும்படியே. ஏகி நெட்டவள்ளி, நான் சொல்ல கேட்காம கணத்து மேலே ஏறி நின்று இப்படி உள்ள விழுந்துட்டு உனக்கு நீச்சல் தெரியும் சொன்னி எந்திரிச்சு மேலே வாக்கி.
ஒன்றும் இல்லை, அவன் நடிச்சிட்டு கிடக்கா. எனக்கு எந்திரிச்சு வெளியே வா நெட்டவள்ளி. பத்திராளியாக்கோ, நான் உங்ககிட்ட எனக்கு நீச்சல் தெரியும்னு சொன்னேன்ல, எதுக்கு இவ்வளோ கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கேன்? உங்க குடத்தை தாங்க, நான் தண்ணி பிடிச்சி தாரேன். ஆவி மொவ கொஞ்ச நேரத்துல நமக்கு வயிற்று கலக்க வச்சிடறாமா. எதுக்கு தான் அந்த குரங்கு சேட்டை பண்ணிட்டு அலையவே தெரியல. தண்ணி மேல இருந்து இறைச்சா தண்ணி வராதோ, கணத்துக்குள்ளவே தான் தண்ணி இறைக்கணுமோ. வெளியே வா முதல்ல நீ. நெட்டவள்ளி வர வர உன் சேட்டைக்கு அளவே இல்லாம போச்சு பார்த்துக்கா. உன்னை நம்பி இத்தனை பெரிய மனுஷங்களை நாங்கள் கூட்டி வச்சிருக்கோம், நீ கணத்துக்குள்ள இருந்துட்டு தண்ணி இறைக்க வரணும் கூட. நெட்டவள்ளிக்கு நல்லா எல்லாரையும் பயங்காட்டி விட்டுட்டாவே. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் திக்கு திக்குன்னு இருக்குப்பா அந்த பிள்ளைகிட்ட பழகிவிட்டு. பத்திராளியாக்கோ, ஏமாந்து போனீங்களா? சனியம் பிடிச்சவள உளுந்ததான் உளுந்த ஒரு உப்பு தண்ணி கணத்துக்குள்ள விழக்கூடாதா? குடிக்கிற தண்ணி கணத்துக்குள்ள உளுந்து கிடக்க வரும். ஆமா நெட்டவள்ளி, இந்த கணத்துக்குள்ள உளுந்த நீ இது தண்ணியெல்லாம் கலக்கி விட்டுட்டாங்க. எப்படி குடிக்க முடியும்? தெரிஞ்சாதான் நம்ம தண்ணி மோக்க முடியும். என்ன சொல்றிய? இப்பதான் எனக்கு ஒரு விடுகதை ஞாபகம் வருது. நான் ஒரு விடுகதை சொல்றேன், அது நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் மேலே வந்துடுறேன். சரியா? தண்ணியெல்லாம் கலக்க விட மாட்டேன். இது சொல்லி தொலை, தண்ணில இருந்து வெளியே வந்து தொலை. நாளைக்கு இந்த தண்ணியை தான் குடிக்க மோந்துட்டு போகணும். ஆ, சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது. அது என்ன? என்னவா இருக்கும் தெரியலையே. சாம்பார். இவ ஒருத்தி சாம்பார் ரோட்ல போறது அம்பாஸ்டர் காருன்னு. இதுக்கு நெட்டவள்ளி நீயே சொல்லி தொலை, எங்களுக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். ஏட்டி தம்பி எங்க? காலையில வச்சு ஆளையே காணோம். எம்மா பொங்கல் வருதுல்ல, விளையாட்டு போட்டிக்கு எங்க நேரத்தை காசு பிடிக்க போயிருப்பான். அப்படியா? சரி சரி, இனி அவளை கையிலே பிடிக்க முடியாதே. எம்மா பொங்கல் விளையாட்டு போட்டி காசு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். தம்பி காசுலாம் இல்லல, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தா? நம்ம லாஸ்ட்ல போடுவோம் சரியா? எம்மா என்னம்மா சொல்றியே? நானே காசு கொடுத்தேன்னா அப்ப வேற யாரு தருவா? எனக்கு தெரியாது, தாங்கம்மா ஒரு 50 ரூபாயாவது தாங்கம்மா. தம்பி அம்மா கையில காசு இல்லல, சொன்ன கேளு. எம்மா அவன் ஃப்ரெண்டெல்லாம் பாரா, ஒருத்த மண்டைய பாரு, ஒருத்தனுக்கு வாய பாரு. இந்த ஆனகொண்டா படத்துல லாஸ்ட்ல ஒரு வில்ல வருவான்ல, அவன மாதிரியே இருக்கு. ஏலோ குமாரு, உன் தங்கச்சி சொல்லி வை பார்த்துக்க, ரொம்பவும் தான் கலாய்க்குது. தங்கச்சி இல்லல அக்கா, இவன் ஒருத்தன் சும்மா கடலை. இப்ப அதுதான் முக்கியம் பாரு. எம்மா காசு கொடுமா சீக்கிரம், நாங்க இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இல்ல தம்பி சொன்னா கேளுல, காசு கையில இல்ல, பரவு போடுவோம் போ. இந்த நோட்டை பிடிங்களே, பர்ஃபார்மன்ஸ் போட்டாதான் சரி வரும். என்ன பெத்த ஆத்தா கண்ணை திறந்து பார்த்தா, நீ காசு கொடுத்து ஆத்தா. என்ன நீதான் பாட்டு படிச்சு காலில் விழுந்தாலும் இன்னைக்கு நான் காசு தர போறது இல்ல தம்பி. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. ஐயோ இவன் வேற காசு இல்லைன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டான், நல்ல பிடிவாத காரன். அம்மா 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 நீ எங்க அம்மா, செல்லம் 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 நீ செல்ல அம்மா, காசு 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 எனக்கு காசு வேணும் அம்மா. சரி தம்பி ஒரு 50 ரூபாய் எழுதி கேப்போ. என்று சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் தயங்கி நிற்கிறேன். போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, எவன்டி ஒன்ன பெத்தான் 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 பெத்தான், கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். பூ மாதிரி எடு அந்த வழக்க மாதிரி. ஐயோ நம்ம ஓடிடுவோம், இலே வாங்க. இலே குமாரி, என்ன அவன் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா, என்ன விஷயம்? பொங்கல் வருதுல்ல, பொங்கல் விளையாட்டு போட்டு அப்புறம் காசு தாங்க நினைச்சேன். நீங்க நோட்டும் கையுமா வரைச்சதே நினைச்சேன், இப்படிதான் ஏதாவது ஒண்ணு கேட்டு வருவீன்னு. சரி சரி காசு தாங்க. இல்ல பொங்கலுக்கு விளையாட்டு போட்டியா வைக்க போறியே, இல்ல எந்த மாதிரி விளையாட்டுலாம் இப்பயே? இந்த பல்லாங்குழி நொண்டி கபடி இதெல்லாம் இப்பீங்களே? ஆமா வாங்க, இந்த ஐஸ்பால் ரெடி கண்ணாம்பூச்சி இந்த மாதிரி விளையாட்டு போனே நல்லா இருக்கும். அதுக்கு ஏல மூஞ்சி அப்படி போகுது? இது லூஸ் மாதிரி பேசாதே. இந்த மாதிரி விளையாட்டுலாம் எப்படி வைக்க முடியும்? நல்லா தலைவாணி கடத்துறது, ஊசில நூல் கொடுக்கறது, அப்புறம் பாட்டில தண்ணி நிரப்புறது, அப்படிதான் வைக்க முடியும். மரியாதை வந்து சேரு சரியா? சரியில்ல சரியில்ல, அதுக்கேல இப்படி கோவப்படுறா? மூஞ்ச வரான் சாணி தூக்கி அடிச்ச மாதிரி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. வீட்டுக்கு வீடு நம்மள அவமானப்படுத்துறதுக்குனே ஒண்ணு இருக்குது. நெட்டாலியக்கா இல்லை சிலுவண்டு, என்ன உன் சிலுவண்டு போய் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு இங்கே வந்திருக்கா? ஏக்கா பொங்கல் வருதுல்ல, விளையாட்டு போட்டி வைக்கும், காசு தாங்க. உங்க அப்பா எங்க கூடுங்க. விளையாட்டு போட்டியா வைக்க போறியே? இல்லை சரியில்லை, நீங்கள் வைங்க, இந்த மைக்கில் பேசவே மட்டும் எனக்கு தருவீங்களா? ஆமா வாங்க, நாங்க கஷ்டப்பட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் போல, நீங்க நோவாம நொங்கிட்டு வருவீங்களோ? இல்லை யாழை இப்படி பேசுறா? தாளே அக்கா தானே, உனக்கு 50 ரூபா கமிஷன் தரல. அப்ப சரி சரி தாரேன், ஃபர்ஸ்ட் உங்க அப்பாவுக்கு கூடுங்க. அப்பாக்காரு அப்பாக்காரு. ஷீ, நம்ம வேலையில போற ஓனான தூக்கி வேட்டிக்குள்ள விட்ட மாதிரியே இவளை கூட வச்சுக்கிட்டு அலையிறோம் பாரு. என்னைக்காவது அப்பான்னு மரியாதையா கூப்பிடுறாளா? ஏட்டி அப்பாக்காரு அப்பாக்காருன்னு கூடுறேன்னு என்ன அம்பாஸ்டர்காரா? அப்பான்னு கூப்பிடாண்டி.
சரி அதை விடுங்க, பொங்கல் விளையாட்டு போட்டி எங்கம்மா காசை கொடுங்க. இப்பா எவ்வளவு வேணும்? ஒரு 20 ரூபாய் எழுதிக்கிறியா? 20 ரூபாயா? 20 ரூபாய்க்கு ஒரு பேனா கூட வாங்க முடியாது. எப்படி 20 ரூபாய் தாரியே? ஒரு 200 ரூபாய் தாங்க. சரி சரி சரி, கோவப்படாத, ஒரு 200 ரூபாய் எழுதிக்க. ஏட்டி, உன்னை நம்பிதான் 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். நல்லா விளையாடி நிறைய பரிசுலாம் ஜெயிச்சுட்டு வா, சரியா? இல்ல குமாரி, நான் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தாரேன். எனக்கு அந்த மைக்ல பேசுறது எனக்கு தந்துடணும், சரியா? சரி சரி பாப்போம், போயிட்டு வாரேன். அப்பா இந்த வீட்ல மட்டும் 250 ரூபாய் வாங்கியாச்சு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சரி நெட்டவள்ளி அக்கா, நாளைக்கு தான் விளையாட்டு போட்டி. இன்னைக்கு வந்துறாங்க, நாளைக்கு வாங்க, சரியா? சரியில்ல நான் வந்துடுறேன் கண்டிப்பா. அக்கா நீங்க வந்துட்டீங்களா? இப்பதான் உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சோம். நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம் குமாரு? எதுக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா? அக்கா பொங்கல் வருது பத்திலா, விளையாட்டு போட்டி வைக்கணும்ல, அதான் ஒவ்வொரு வீடா போய் நாங்க வசூல் பறிச்சுட்டு வரோம். நீங்களும் காசு தாங்க. இன்னும் குமாரு கையில காசு இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கிய. அக்கா அப்படி சொல்லாதீங்க, எல்லாரும் தந்துட்டாவே, நீங்களும் தாங்க. எல்லாரும் கொடுத்துட்டாவலாமே. இந்த பத்திரக்காளி எவ்வளவு கொடுத்துருப்பா? அவளை விட நம்ம ஜாஸ்தியா தான் கொடுக்கணும். இல்ல குமார், இந்த 8 வீட்டுக்காரி இருக்கல்ல, அவ எவ்வளவு தந்தா? நீ சரியான பொறாமக்காரி இல்ல. அவிய நிறைய தந்தாவன்னு இவிய கிட்ட சொல்லிடுவோம். அப்பனா இவிய நிறைய தருவாவே. இன்னும் மூச்சு காட்டாதீங்க என்ன? இல்ல அங்க என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா? எவ்வளவு தந்தாவன்னு தானே கேட்டேன். இக்கா அவிய ஒரு 501 வச்சாவே. பாரா 501 வச்சிருக்கா. அப்ப நம்ம அவளை விட நிறைய தான் வைக்கணும். இல்ல குமாரி, நீ ஒரு 1001 எழுதிக்கல. 1001? கடவுளே மயக்கமா வருது. என்ன வாய விளக்கா? 1001 எழுதிக்க. சரி சரி 1001 எழுதிடுறேன். இப்படியே நம்ம சம்பாதிக்கலாம் போலயே. ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் அவிய நிறைய தந்தவ இவிய நிறைய தந்தவன்னு சொல்லி நம்ம நிறைய காசு வாங்கிடலாம் போலயே. இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த பிளானை செஞ்சிட வேண்டியதுதான். சரி சரி, நாளைக்கு தான் விளையாட்டு போட்டி, நாளைக்கு வாங்கன்னக்கா. சரில வாரேன். ஏல கருப்பா, எங்க போனே? இவ்வளவு நேரம் கழிச்சு வர கேக்குறதுக்கு ஒரு பதில் சொல்றானா பாரு. அது பாட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். பர்றா எந்திரிச்சு போறான். ஒரே போர் அடிக்கு பாச்சே. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதான் நம்ம தோஸ்துங்கெல்லாம் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. ஜாலியா ஜம்கானா, நீ இங்கதான் இருக்கியா? பே, அட ராணி பைத்தியமே, நீதானா? ஜாலியா ஜிம்கானா, நாதான். இது என்ன டீ புதுசா? ஜாலியா ஜிம்கானா தளபதி பாட்டு ஆட்டைய போட்டியா? ஆமா. ஏட்டி வாரியாட்டி, துணிவு படமோ வாரிசு படமோ ரிலீஸ் ஆகுதுல்ல, நீ உன் பல்ல வச்சு எல்லாரையும் பயங்காட்டணும்னு வச்சுக்க. எல்லாரும் விலகிடுவாவ. நம்ம ஈஸியா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிடலாம். ஆமா வாரியா? இதே மாதிரிதான், இதே மாதிரி எல்லாரையும் பயங்காட்டினா நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம். ஜாலியா ஜிம்கானா, நான் வரல. பைத்தியமே, அது ஒரு வாட்டி சொல்ல, எதுக்கு 3 வாட்டி சொல்ற? எனக்கு அப்பதான் பிடிக்கும். ஆமா, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினா எனக்கு பைத்தியமே பிடிக்கும். ஏட்டி வாரியா? மரத்தடிக்கு போவோம். வரேன். ஏட்டி ராணி, இப்ப வர ஊர்ல ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி ஆயிட்டு பத்தியா? ஒருத்தரும் கண்ணில் காண முடியலல்ல. ஆமா. ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒன்னா ஒரு வண்டியும் ஒரு மைக்கும் தூக்கிட்டு வந்துடுறேன். அப்ப இந்த ஆரஞ்சு மண்டையன் என்ன அறிவிப்போ தெரியலையே. ஊர் தலைவர் ஏதோ மண்டையை போட்டாரோ? ஏன்னா ஆரஞ்சு மண்டையா? ஊர் தலைவர் மண்டையை போட்டாரா? ஏக்கா நீங்க வேற வாய் வச்சுட்டு சும்மா இருங்கக்கா. ஒரு முக்கிய அறிவிப்பு. வரும் பொங்கலை ஒட்டி நமது ஊரில் விளையாட்டு போட்டி நடக்க உள்ளது. விருப்பமுள்ளவர் கலந்து கொள்ளலாம். ஓ அப்படியே விஷயம். கிறிஸ்துமஸ்க்கு கோலப்பட்டி வச்சாரு. இப்ப என்ன போட்டிலாம் இருக்கு? அனைத்து விதமான விளையாட்டு போட்டிகளும் நமது ஊரில் நடைபெற உள்ளது. வயது வரம்பில்லை. விருப்பமுள்ளவர் கலந்து கொள்ளலாம். ஏட்டி ராணி, நீ விளையாட்டு போட்டிக்கு வாரியா? ஆமா, நான் முறுக்கு கடிக்கிற போட்டியில சேர்ந்துக்கிடுவேன். சரி டீ வா, மரத்தடியில போவோம். பங்கஜம் நெட்டல் இந்த விஷயத்தை போய் சொல்லுவோன்னு. ஜாலியா ஜிம்கானா. சே, இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த பொங்கல் வேற வந்துட்டா, கொட்டை அடிக்கணும், வீடு கழுவி விடணும், பெயிண்ட் அடிக்கணும். எப்பப்பா என்ன வேலை? ஏட்டி பங்கஜ குட்டி, இழிச்சக்கா வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் ஒத்தையில இருக்குது? ஏட்டி நீ இங்கன ஒத்தையில இருந்திருக்க, நான் அங்க தெருமுனையில ஒத்தையில இருந்திருக்கேன். எதுக்கு தெருமுனையில இருந்திய? நம்ம எப்பவும் இப்படிதானே மரத்தடியில தானே வந்து பொங்கல் வர வேண்டியதானே. சரி டி, அதை விடு. விஷயம் தெரியுமா உனக்கு? ஜாலியா ஜிம்கானா விளையாட்டு போட்டி நடக்க போகுது நம்ம ஊர்ல. பங்கஜா பாமக்கா வாங்க. என்ன விஷயம்? இல்லடி அம்மா, இந்த பொங்கலுக்கு
கிளி தொண்டை. ஆமாக்கா வாங்கணும், நாளைக்கு தான் போகணும் பார்த்துடுங்க. எனக்கு டோக்கன்ல நாளைக்கு தான் தேதி போட்டிருக்கு, நாளைக்கு தான் போகணும். சரிடி அம்மா, நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போவியா? ஏட்டி பங்கச்ச குட்டி, எனக்கும் நாளைக்கு தான் டோக்கனு. அப்படியாக்கா? சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆமாக்கா, உங்களையும் கூட்டி போறேன், எல்லாரும் போவோம் நாளைக்கு. நீங்க எதுவும் சொல்ல முடியல, என்னக்கா விளையாட்டு போட்டியா எங்கக்கா நடக்குது? ஏட்டி ஊர் தலைவர் தான் பொங்கலை முன்னிட்டு விளையாட்டு போட்டி வச்சிருக்காராமே, இந்த ஆரஞ்சு மண்டையும் வண்டியில வந்து சொல்லிட்டு போனா. இங்கன்னு வரலையாக்கும்? இங்க வரலையாக்கா? அப்படியா? சரி சந்தோஷம் தான். இப்படி கோல போட்டிலாம் நடந்துல கிறிஸ்மஸுக்கு, அப்ப பொங்கலுக்கும் வைக்கணும்னா அது நியாயம் தானே, அதான் வச்சிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, விளையாட்டு போட்டி நடத்துறாரு. சரி சரி. ஏட்டி பங்கச்ச குட்டி, ஒரு போட்டியில விடாம எல்லா போட்டியிலும் நம்ம ஜெயிக்கிறோம், சரியா? இக்க பாப்பக்கா, எனக்கு 2 நாளா வீட்டு வேலை செஞ்சு ஒரே முதுகு வலியா இருக்கு. ஆமா, ஒரே வேலை, வீடு கழுவி விடுறதும் ஒற்றை அடிக்கிறதும். நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏட்டி அதான் நான் வீட்டு பக்கமே போறதில்ல. அதுவும் சரிதான். ராணி, நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஒற்றை அடிச்சாச்சி, பெயிண்ட் அடிச்சாச்சி, எங்க மாமா எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. எஸ்கியூஸ் மீ, மே கம் இன். ஏட்டி நெட்டூஸ், இவ்வளவு நேரம் எங்கட்டி போனே? தலையில என்ன டீ கரும்பு? ஏக்கா, எங்க டேடி நைனா கரும்பு வாங்கிட்டு வந்தாரு பார்த்துடுங்க. அதான் துண்டு துண்டா வெட்டி எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன். மரத்தடியில நம்ம நேரம் போலன்னா சாப்பிடலாம்ல. ஏட்டி நெட்டவள்ளி, நம்ம நேரம் போலன்னா மரத்தடிக்க வந்திருக்கோம். இதுல மரத்தடியில நேரம் போலன்னா கரும்பு சாப்பிடலாம். நீ கரும்பு எடுத்துட்டு வந்தியா? லூசு பிள்ளை. ஏக்கா, எனக்கு கரும்பு தான் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்லக்கா. அதான் எனக்கு வாய் பொறுக்க முடியல பொங்கல் வரைக்கும். அதான் எல்லாருக்கும் சரி நாவத்துல சாப்பிட்டா நீங்களாம் பார்த்துட்டு இருப்பீல்ல, அதான் எல்லாருக்கும் ஒவ்வொரு துண்டு வெட்டி எடுத்துட்டு வந்தேன். ஏட்டி உன் வாயை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி அதானே? ஆமா போங்க, நீங்க அப்படியே வச்சுடுங்க. ஏட்டி எனக்கு ஒரு கரும்பு தருவியா? தாரேன். தரலன்னா என்ன சும்மா விட போறிய? பல்லு நல்லா தீட்டி வச்சிருப்பிய, பிறகு கரும்புக்கு பதிலாக என்ன கடிச்சிட்டியனா? தாரேனே. ஏட்டி எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது டி. நம்ம கோலப்பொட்டி வச்சாவில, அப்போ கோலப்பொடி பிஸ்னஸ் பண்ணும்ல. இப்போ பொங்கல் வருதுல்ல, நம்ம ஏன் கரும்பு வியாபாரம் பண்ணக்கூடாது? வாரியா பங்கச்ச குட்டி, நீ வாரியா? இல்லக்கா நான் வரலக்கா. பொங்கல் பத்தில வீட்டில் நிறைய வேலை கிடக்கும். பரவாயில்ல மனுஷன் நான் வீட்டில் இல்லைன்னா அது அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாரு. சரிங்களா, நீங்களும் நெட்டவழி வேணா போடுங்களேன். ஏட்டி நெட்டூஸ் வாரியாட்டி போடுவோம். இக்கா வாரேங்க்கா. எப்படி வியாபாரம் பண்றது? கரும்புலாம் எங்கிருந்து வாங்குறது? ஏட்டி புருஷ்கிட்ட சொன்னா அவரு கொண்டு வந்து இறக்கிடுவாரு. நம்ம அது கூட ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ போட்டு விற்போம். வாங்குவோம்ல நம்ம ஊர் மக்கள் எல்லாரும். சரிக்கா, அப்போ சரி போடுவோன்னே. அந்த கோலப்பொடி போட்டோம்ல, அந்த இடத்துல போட்டுருவோம். நல்ல ராசியான இடம் தான். ஆமாட்டி, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நாளைக்கு நான் புருஷ்கிட்ட சொல்லி இறக்கிடுறேன். நீ வந்துரு காலையிலேயே. சரி இழிச்சக்கா, எனக்கு உடம்புக்கு ஒரே அசதியா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னு. சரிட்டி போட்டி, நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஆமா, வயிறு பசி கொடுத்துட்டு திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, மரத்தடியில் வந்து நியாயம் பேச வேண்டியது. நல்ல வாழ்க்கை இழிச்சக்கா உங்களுக்கு. ஏ சிசிட்டு. சரி எல்லாருக்கும் நான் போயிட்டு வாரேன், பரவு வாரேன். ஏட்டி நல்ல வாசமா இருக்குதே. ஆமா ஆமா, வாசமா தான் இருக்கும். நீங்க மூக்கு சளி எதுவும் சிந்தி வச்சிடாதியோ. சீச்சி, அதெல்லாம் நான் சிந்தறதில்ல, அப்படியே ஒளிங்கிடுறதான். ஐயா ராணியக்கா, தூர தள்ளி போங்க. உங்களை நீங்க வண்டு எறும்பு பூச்சி எல்லாம் தான் திம்பியன்னு பார்த்தா இதையும் திங்கே சரிய கருமத்தை. சீ. ஏட்டி உனக்கு விஷயம் தெரியாதா? ராணியும் ராணி வீட்டுக்காரன் எல்லாம் நம்பாவோ. ஆமா, கீழே ஒரு பாம்பு ஓடினாலும் பிடிச்சி தோலை உரிச்சு பச்சையாவே தின்னு விடாவோ. அதானே ராணி? அடி ஆத்தி, ஒரு தடவைக்கு 2 தடவையா பல்ல தீட்டுவா போலையே. ஏட்டி சும்மா சொன்னேன்டி, நீ மனுஷனையும் தின்றுவா போலையே. அந்த பக்கம் திரும்பிட்டி பல்ல காட்டிட்டு. ஆமா ஆமா ஆமா, உன்னையும் நான் தின்னுருவேன். போட்டி லூசு ராணி. ஏட்டி நாளைக்கு வந்துருன்னே மறக்காம, கரும்பு பிசினஸ் பண்ணுறோம். ஆமா, பிறகு வாம்பாட்டுக்கு வீட்டில் இருந்து தூங்கிட்டு கிடக்காதே. ஏக்கா, அதெல்லாம் நான் பிசினஸ் பண்றதுக்கு பொறுப்பா வந்துருவேன்க்கா, கவலைப்படாதியோ. சரி அப்ப நாளைக்கு பாப்போமா? ஏ ஊதாப்பு மண்டக்கா, அதான் பங்கஜ போய் ரொம்ப நேரம் ஆகுதே, பிறகு அங்க என்னத்தை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கியே? ஐயோ இல்ல இழுச்சக்கா, நான் மெய் மருந்து ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி உட்கார்ந்துட்டேன்.